ஹாய், கேரளாவில் நல்ல ஒரு அழகான ஒரு பட்ஜெட் வீடு பார்த்துக்கிடுங்க. கேரளா கவர்மெண்ட் கொடுத்த 4 லட்ச ரூபா வச்சு அழகாக கட்டி முடிச்சிருக்காங்க. 418 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அந்த வீட்டோட இது பரப்பளவு. பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவள்ளாவை சேர்ந்த ஒரு இளைஞன் தான் அந்த வீடை கட்டி முடிச்சிருக்கிறாரு. அந்த 4 லட்ச ரூபாயிலேயே எல்லா ஒர்க்கையும், அந்த வீட்டோட எல்லா ஒர்க்கையும் முடித்து அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் குடி வந்திருக்காங்க. இது நடந்து ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. இது 3 வருஷம் பழக்கம் உள்ள வீடு தான். ஆனாலும் இந்த 4 லட்ச ரூபா வச்சு 418 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறதுங்கிறது ஒரு லேசுப்பட்ட காரியம் கிடையாது. அழகாக பிளான் பண்ணி அழகாக கட்டியிருக்கிறாங்க. அந்த வீட்டோட டீட்டெயில்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போவோம். வீடுகள் கட்டி எழுப்புறதில் கிராமத்து இளைஞர்கள் அதிக புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. வெறும் 4 லட்ச ரூபா வச்சு வீட்டில் உள்ள எல்லா வசதிகளும் செய்து கட்டி எழுப்பியிருக்கக்கூடிய திருவள்ளாவை சேர்ந்த வினிஷோட வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேட்கும்போதும் இந்த வீடியோவை பார்க்கும்போதும் உங்களில் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். 15, 20, 30 லட்சங்கள் நம்ம கையில் வச்சுக்கிட்டு நமக்கு விருப்பமான ஒரு வீடு கட்ட முடியலையேன்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் நம்மளில் பலரும். ஆனால் கேரளா கவர்மெண்ட் கொடுத்த வெறும் 4 லட்ச ரூபா வச்சு வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் கரெக்டாக முடிச்செடுத்த ஒரு திறமையான இளைஞனை நம்ம இப்போது அறிமுகமாகும். എൻ്റെ പേര് വിനീഷ്. ഞാനൊരു ഡ്രൈവറാണ്. എനിക്കൊരു വീടില്ലായിരുന്നു. ഇപ്പോൾ എനിക്കൊരു ഷെഡായിരുന്നു പുറകിൽ. ഇപ്പോൾ ഒരു വീട് കേന്ദ്ര സർക്കാരിൻ്റെ ഒരു വീട് കിട്ടിയിട്ടുണ്ട്. 4 ലക്ഷം രൂപയുടെ 2 മുറി, ഒരു ഹാള്, ഒരു കിച്ചൺ, ചെറിയൊരു ബാത്റൂം. എനിക്ക് അച്ഛൻ, അമ്മ, ഒരമ്മമ്മ, ചെറിയൊരു കുടുംബമാണ്. അങ്ങനെയുള്ള ആൾക്ക് പറ്റിയൊരു ചെറിയൊരു വീടാണ് ഉദ്ദേശിച്ചത്. ഇനി വീട് വെക്കുമ്പോൾ ഇതുപോലത്തെ ചെറിയ വീടുകൾ വെക്കുക, നമ്മുടെ കയ്യിലൊന്നും രീതിയിൽ വെക്കുക. சின்ன வீடுகளில் உள்ள அழகும் அதோட வசதியும் சேர்த்து எடுக்கக்கூடியது தான் இந்த வீடு. மொத்தமாக 418 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இந்த வீட்டுக்கு. பரவாயில்லாமல் 2 பெட்ரூமு, ஒரு டிராயிங் ஹால், பாத்ரூம், கிச்சன் இதெல்லாம் இந்த வீட்டில் இருக்குது. வெளியில் ஒரு குளியலறையும் ஒரு ரெஸ்ட் ரூமும் வச்சுருக்காங்க. நல்ல வாஸ்து பார்த்து கிராமங்களில் இருக்கக்கூடிய நல்ல கொத்தமாரம், நல்ல கையாளுகளும் சேர்ந்து தான் இந்த வீட்டை கட்டி எழுப்பியிருக்காங்க. மொத்த கான்ட்ராக்டு கொடுக்காம தான் நின்று செய்ததுனால தான் இவ்வளோ ரேட்டு குறைவாக இதை செய்து முடிக்க முடிஞ்சது. ஒரு சின்ன எலிவேஷன் தான் இந்த வீட்டுக்கு இருக்குது. வீட்டில் உள்ள ஜன்னல்களை மரத்துலேயும் பாளிகளை கிளாஸ்லேயும் போட்டு எடுத்திருக்காங்க. விசாலமான ஒரு இடத்துல நல்ல தலை உயர்த்தி நிற்கிது இந்த சின்ன வீடு. தடி வச்சு நில போட்ட பிறகு இரும்பு ஸ்டீல் பட்டைகளை வச்சு தான் டோர் போட்டிருக்குறாங்க. இனி வீட்டுக்குள்ளால் போய் பார்ப்போம். வீட்டுக்குள்ளால் ஏறின உடனே ஒரு நல்ல ஒரு அழகும் எல்லோரையும் கவரக்கூடிய அளவுக்கு ஒரு மனரம்யமான ஒரு அமைப்புமாக இந்த வீடு இருக்குது. ட்ராயிங் ரூமுக்கு பேக்கில் தான் ஒரு பெட்ரூம் வச்சுருக்காங்க. இடது சைடு 2வது பெட்ரூமும் கிச்சனும் பாத்ரூமும் வச்சுருக்காங்க. உட்கார்றதுக்கு ஒரு திவானும் 2-3 சேர்களும் ஹாலில் போட்டிருக்குறாங்க. எவ்வளோ பட்ஜெட்டாக இருந்தாலும் வீட்டு வேலைகளை அந்த பட்ஜெட்டுக்குள்ளாலே முடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சவால் தான். வீடுங்கிறது ஒரு கனவு போல தான். அதே போல் வீட்டு வேலைகளும் முழுசாக முடிஞ்சுன்னா அது ஒரு கனவு போல தான் இருக்கும். உள்ளால் உள்ள டோர்களை எல்லாம் ஃபைபரில் தான் போட்டிருக்கிறாங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளோ ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களோ இல்லாததுனால தான் வீட்டுக்கு செலவு இவ்வளோ குறைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்குள்ளால் ஏறின உடனே நம்மளோட மனசு அவ்வளோ சாஃப்டாகுது. அதுக்கு காரணம் சுவர்களுக்கு போட்டிருக்கக்கூடிய வெள்ளை பெயிண்டும் தரைக்கு போட்டிருக்கக்கூடிய வெள்ளை டைலும் தான். இனி இந்த வீட்டில் உள்ள மாஸ்டர் பெட்ரூமை நம்ம பார்ப்போம். நல்ல பெட் ஸ்பேஸ் உள்ள அழகான ஒரு ரூம் தான். அதிகமாட்டு தேவையில்லாத சாதனங்களை உள்ளே கொண்டு போடாததுனால நிறைய இடம் இந்த ரூமில் காணிக்குது. வீடு பாதுகாப்புக்கு கிடைச்ச ஒரு ஸ்டீல் பீரோவும் ஒரு ஃபேனும் தான் இந்த ரூமில் இருக்குது. இதே போதுங்கிறது தான் உண்மை.
ஹாலில் இருக்கக்கூடிய காமன் டாய்லெட்டுக்கு மேலே உள்ள பாகத்தை இந்த ரூமோட ஸ்டோரேஜ் ஆட்டு மாற்றி வச்சுருக்காங்க. இனி ரெண்டாவது உள்ள பெட்ரூமை போய் பார்ப்போம். பழைய தடிகளை வச்சு தட்டி நிமித்து எடுத்த ஒரு சிங்கிள் கட்டில் தான் இந்த ரூமில் இருக்குது. நல்ல காற்று வெளிச்சத்துக்கு 2 ஜன்னல்களை போட்டிருக்கிறாங்க. சிவப்பும் வெள்ளையுமான நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கிறது தான் இந்த வீட்டில் உள்ள எல்லா பகுதியும். இனி கிச்சனை பார்ப்போம். கபோர்டுகள் எதுவுமே இல்லாத ஒரு அழகான ஒரு கிச்சன் தான். ஒரு ஜன்னலும் இன்னொரு சைடு வலைகளை வச்சு செய்திருக்கக்கூடிய ஒரு கிரில்லும் தான் இந்த கிச்சனுக்கு காற்றுக்கும் வெளிச்சத்துக்கும் வச்சுருக்காங்க. பின்னால் போகிறதுக்கு ஒரு என்ட்ரியும் வச்சுருக்காங்க. இதுதான் இந்த வீட்டில் காமன் டாய்லெட்டு. இந்த சின்ன வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இதோட கருத்துக்களை எனக்கு பதிவு பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதுபோல் வீடு கட்டணுன்னா இந்த பிளானை, இந்த மாதிரிப்பட்ட வீடுகள் கட்டலாம், இந்த அமௌண்ட்டில் கட்டலாம் அப்படிங்கிற இதை தெரியப்படுத்துறதுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த இளைஞருக்கு ஒரு வாழ்த்தும் தெரிவித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.